ஹலோ டெவலப்பர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ChatGPT இந்த மாதிரி ஏஐஸ் எல்லாம் நம்ம ஓன் கம்ப்யூட்டரில் எப்படி ரன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற சாஃப்ட்வேர் வந்து ஓலாமா. ஸோ இப்போ என் சிஸ்டமில் ஓலாமான்றதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ஆக்சுவலாக இன்ஸ்டால் பண்ணலை. ஸோ உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் ஓலாமான்றதை டெர்மினலில் ரன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலரில் காமிக்கணும். ஸோ ஓலாமாவை இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஓலாமான்னு ஜஸ்ட் நெட்டில் சர்ச் பண்ணுங்கள். ஸோ அதில் வர ஃபஸ்ட்டு லிங்க் olama.com அப்படின்ற சைட். ஸோ ஓலாமாவை எந்தெந்த ஓஎஸில் இன்ஸ்டால் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ், மேக் ஓஎஸ், லினக்ஸ் எந்த மிஷின்ஸில் வேணால் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ நான் இப்போ இருக்கிறது ஒரு விண்டோஸ் மிஷின். ஸோ பேசிக்காக நான் வந்துட்டு ஓலாமாவை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஒன்ஸ் ஓலாமா இன்ஸ்டால் ஆன உடனே நான் ஓலாமா ஸ்டெப்பை வந்து கிளிக் பண்ண போகிறேன். வந்துட்டு என்னோட இன்ஸ்டாலேஷன் கைட் வர போகுது. ஸோ இங்கே இன்ஸ்டால் கொடுத்துட்டு நான் வெயிட் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ இங்கே நமக்கு இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ பேசிக்காக அந்த ட்ரேயில் போய் நோட்டிஃபிகேஷன் ட்ரேயில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓலாமா ஐக்கான் இருக்கும். ஸோ இதில் இருந்தாலே ஓகே. பட் இருந்தாலும் நம்ம ப்ரௌசரில் போய்ட்டு இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் ஓலாமா ரன் ஆகுதா அப்படின்றது. ஸோ ஓலாமா ரன் ஆகுதான்னு பார்க்குறதுக்கு லோக்கல் ஹோஸ்ட் 11,434 இந்த பர்டிகுலர் அட்ரஸ்க்கு போனீங்கன்னா ஓலாமா இஸ் ரன்னிங்கிறது வரணும். ஓகே, சூப்பர். நமக்கு ஓலாமா ரன் ஆகுது. இப்போ நம்ம டெர்மினலை க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ரீஓப்பன் பண்ணிக்கலாம் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக. ஸோ இன்கேஸ் சில பேருக்கு இது ஒர்க் பண்ணல, இந்த மாதிரி வரலன்னா மேபி உங்கள் கம்ப்யூட்டரை ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓலாமான்றதை மட்டும் சர்ச் பண்ணோன்னா நம்ம ஓலாமாவோட கமெண்ட்ஸ் பார்க்கணும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஓலாமா சர்வ், கிரியேட், ஷோ, ரன் இதுமாதிரி நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. நம்ம யூஸ் பண்ண போகிறது ஓலாமா ரன். ஸோ பேசிக்காக ஒரு மாடலை ரன் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம டெர்மினலில் கிளியர் பண்ணிட்டு ஓலாமா ரன் டைனி லாமா அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஸோ ஏன் டைனி லாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்துட்டு டைனி லாமா இருக்கிறதே கொஞ்சம் குட்டி லாமா அண்ட் ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ், ஓரளவுக்கு டீசெண்டான ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. ஸோ இதோட சைஸ் வந்துட்டு 637 MB இந்த வீடியோ ரெக்கார்டாக இப்போ டவுன்லோட் பண்ண சைஸ். மேபி இப்போ நியூவர் வெர்ஷனில் அதிகமாக கூட ஆகிருக்கலாம். ஸோ இப்போ உங்கள் மொபைல் டேட்டாவில் நீங்கள் ஆக்சுவலாக இதை டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா பார்த்துக்கோங்க, 600 MB வந்துட்டு உங்கள் மொபைல் டேட்டா போயிடும். ஸோ மேபி வைஃபை இந்த மாதிரி இருந்ததுன்னா வந்துட்டு இட் வுட் பி மச் பெட்டர். ஸோ பேசிக்காக இது புல் இல்லை ரன்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட கம்ப்யூட்டரில் அந்த பர்டிகுலர் லாமா மாடல் இருக்கான்னு பார்க்கும். இஃப் சப்போஸ் இருந்தால் அந்த லோக்கலாக இருக்க மாடலை ரன் பண்ணும். அப்படி உங்கள் கம்ப்யூட்டரில் இல்லை, லோக்கலாக இல்லை அப்படின்னா டவுன்லோட் பண்ணி ரன் பண்ணும். ஸோ பேசிக்காக இது ரன் ஆகிட்டு இது நம்ம வந்துட்டு சக்ஸஸ்னு ஒரு பர்டிகுலர் மெசேஜ் வரும். அதுக்கப்புறமா நம்மளோட லாமா கிட்ட, அதாவது நம்ம மாடல் கிட்ட டிஸ்கஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சக்ஸஸ் வந்துருச்சு. இங்கே நம்ம டைப் பண்ணலாம் அண்ட் அதுக்கிட்ட அது யார் அப்படின்றத நம்ம கேட்கலாம். ஓகே, ஸோ இங்கே ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஜஸ்ட்டு ஹலோ ஹூ ஆர் யூ அப்படின்றத கேட்கலாம். ஸோ அதோட மெசேஜ் பார்த்தீங்களா, ஐ எம் நாட் அ பர்சன் நாட் டு ஐ ஹேவ் அ வாய்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபார்ம். ஸோ ஆக்சுவலாக அது வந்துட்டு அதுவே கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. இதுக்கிட்ட நம்ம ஒரு ஸ்டோரி சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயம் நம்ம கம்ப்யூட்டரில் தான் ரன் ஆகுது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் டேப்பில் போய்ட்டு நமக்கு CPU யூசேஜோ இல்லை வந்துட்டு GPU யூசேஜெலாம் எப்படி இருக்குன்றதை சைடில் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நிறைய பேர் வந்துட்டு லாமா ரன் பண்ணுறப்ப எனக்கு பீக்ஸ் தெரியல, அந்த ஸ்பைக்ஸ் தெரியல அப்படின்றத கன்சிடர் பண்ணாதீங்க. இங்கே நம்ம ஒரு ஸ்டோரி சொல்லலாம். ஸ்டோரி சொல்கிறப்பயுமே எனக்கு அங்கே சைடில் பீக்ஸ் வராது அவ்வளோவா. ஏன் இந்த பீக்ஸ் வராது அப்படின்னா பேசிக்காக லாமா ஆல்ரெடி வந்துட்டு நம்மளோட மெமரியில் லோட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங் ஒரு பீக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பீக் அப்போ தான் வந்து யூஸ் பண்ணி மெமரிக்குள்ளே வந்து நம்மளோட ஆக்சுவல் மாடல் ஃபைல் லோட் ஆகுது அப்படின்றது அர்த்தம். பட் கண்டிப்பாக வந்துட்டு யூஸ் ஆகிறப்ப கொஞ்சம் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறது தெரியும், ரேம் யூசேஜ் எல்லாமே இருக்கும். ஸோ CPU யூசேஜஸுமே அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒன்ஸ் இந்த ஸ்டோரி நின்னதுக்கப்புறமா இட் ஷுட் பி கோயிங் டவுன். ஸோ இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணுறதுக்கு நீங்கள் பேசிக்காக Ctrl+C கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களோட ஆக்சுவல் லாமா ஸ்டாப் ஆகிடும். ஸோ லாமா லிஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ PSன்றது வந்துட்டு ரன்னிங் மாடல்ஸ், ஸ்டாப் பண்ணிக்கலாம் அந்த மாடலை. இதுவே ஓலாமா லிஸ்ட் அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா எல்லா சேவ்டு, அதாவது எல்லா டவுன்லோட் பண்ண லாமாஸும் நமக்கு காமிக்கும். ஓகே, ஸோ இது கொடுத்தது போக இதோட பெரிய மாடல்ஸ்லாம் இருக்குது. ஓலாமா 3.2, லாமா 3.2. ஸோ பேசிக்காக அது மெட்டாவோட லாமா. ஸோ அதை கூட நம்மளால் ரன் பண்ண முடியும். அது 2GB மாடல். ரொம்ப இதோட இன்னும் பெரிய மாடல்ஸ் இருக்குது. பட் ஆனால் இந்த ரேஞ்சில் இந்த பர்டிகுலர் 2GB மாடல் வந்து ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் வந்து கோடிங் டாஸ்க்காக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு டெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கூட வந்து நல்லாவே பர்ஃபார்ம் வந்து நான் கேள்விப்பட்டேன். ஸோ நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதை ரன் பண்ண போகிறேன். நீங்களும் வந்துட்டு லாமா 3.2 ரன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ரெக்கார்டிங் அப்போ 2GB. நான் ஏன் இதில் திரும்ப சொல்கிறேன்னா நியூவர் வெர்ஷன்ஸ் அப்பப்போ ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு வாட்டி ரிலீஸ் பண்ணுறப்பையும் அதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. பட் ஆனால் ஃப்ளோ அதே தான், ஜஸ்ட் நேம் மட்டும் கொடுக்க போகிறீங்க. இங்கேயும் சேம் சக்ஸஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம அதுக்கிட்ட கேட்கலாம், அது என்ன பண்ண முடியும், அதில் ஹலோ வாட் கேன் யூ டூன்றதை கேட்கலாம்.
ஸோ தட்ஸ் இட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீட் குறவாக இருக்கிறது தெரியும். ஏன்னா இதோட லாமா சைஸ் பெருசு. நம்ம கம்ப்யூட்டரோட ஆக்சுவல் சிபியோட சைஸ் மேபி வந்து இதனால் ரெஸ்ட்ரிக்ட் ஆகலாம். உங்கள் கம்ப்யூட்டர் எப்படியோ அந்த மாதிரி தான். ஸோ ஐ ஹோப் நீங்கள் அதை புதுசாக லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஹாப்பி கோடிங்.